கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீரில் மாட்டு சாணம் கடந்ததாக வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்களிடம் பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக இந்த சம்மதம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இரு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சங்கம்விடுதி பஞ்சாயத்து குருவாண்டான் தெருவில் இருவேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் மாட்டு சாணத்தை கடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் அங்கு சென்று சம்பந்தப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து மாதிரி நீர் சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இரு சமூக மக்களின் ஒற்றுமையை குலைக்கும் வகையில் குடிநீரில் மாட்டு சாணம் கலந்ததாக வதந்தி பரப்பப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக இரு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இளையராஜா என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் இவரிடம் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், ஒன்றும் பிழைவு இல்லை. நாங்கள் எங்களுக்கு கோயில் ஒன்று சுடுகாடு ஒன்று, எல்லாம் ஒற்றுமையாக நல்லா ஒற்றுமையாக எந்த பிழைவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்னும் தப்பான பொருளையை கிளப்பி விட்டு சாணி கிடக்கணும். டெஸ்ட்டுக்கு அனுப்பினா டெஸ்ட்டை என்ன சொல்லுதோ அதை இது பண்ணிக்கிறாங்க.